இந்த செய்தி தொகுப்பு நேருவும் அம்பேத்கரும் காந்தியும் கனவு கண்ட சமத்துவ இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல வாக்கு வங்கி அரசியலுக்குள் சிக்கிக் கொண்டது. குறிப்பாக சச்சார் கமிஷன் அறிக்கை வெளிவந்தபோது இந்திய முஸ்லிம்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி பொருளாதார நிலை எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்ற கசப்பான உண்மையை உலகிற்கு உணர்த்தியது. இந்திய அரசியலில் ஒரு கட்சி உருவாவதற்கு பின்னால் பொதுவாக 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று, ஒரு பெரிய கட்சியின் பிளவு அல்லது ஒரு வலிமையான ஆளுமையின் தனிப்பட்ட செல்வாக்கு. ஆனால் இந்த இரண்டுமே இல்லாமல் விளிம்பு நிலை மக்களின் அதிகாரம் அவர்களின் கைகளிலேயே இருக்க வேண்டும் என்ற ஒற்றை லட்சியத்துடன் பாரம்பரிய கட்சிகள் தங்களை வெறும் ஓட்டு இயந்திரங்களாக பார்ப்பதை உணர்ந்த விளிம்பு நிலை மக்கள் தங்களுக்கான அரசியல் அடையாளத்தை தேடினர். அதன் விளைவாக 2009 ஜூன் 21 அன்று தேசிய அளவில் உதயமானதுதான் SDPI கட்சி. 2009ஆம் ஆண்டு இந்திய தேசிய நீரோட்டத்தில் தன் பயணத்தை தொடங்கிய இக்கட்சி ஆரம்பத்தில் குறைவான உறுப்பினர்களை கொண்டிருந்தாலும் அவர்களின் வேகம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொடக்க கால உத்வேகத்தை நினைவுபடுத்தியது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் அவர்கள் எடுத்த போராட்டம் இக்கட்சியை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. கட்சி துவங்கிய ஆண்டு முதலே தமிழக அரசியலுக்குள் மெல்ல நுழைந்தனர். இக்கட்சியின் வருகையை தமிழகத்தில் தெரியாத பலருக்கும் 2009இல் இலங்கை அரசால் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதியை கோரி ஐநா அலுவலகம் முன்பு SDPI கட்சி நடத்திய போராட்டம் இவர்களின் அரசியல் வருகையை தமிழகத்தில் ஆழமாக இவர்கள் யாருக்கானவர்கள் என்பதை பதிவு செய்தது. இதனால் ஈர்க்கப்பட்ட ஜனநாயக விரும்பிகளும் இளைஞர்களும் பெண்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்களும் இக்கட்சிக்குள் வரத் தொடங்கினர். அரசியல் அதிகாரம் என்பது அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற இவர்களின் கொள்கை தேர்தல் அறிக்கைகளில் காகிதங்களாக தூங்குவதில்லை. அது போராட்டக் களங்களில் வியர்வையாக சிந்தப்படுகிறது. விவசாயிகள் நலன் காக்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக, மாநில உரிமைகள் மீட்க, சமூக நீதியை காக்க என தேசம் தழுவிய போராட்டக் களங்கள் அனைத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தி நிற்கிறது SDPI கட்சி. வேர்கள் மண்ணுக்குள் மறைந்திருந்தாலும் விருட்சத்தின் நிழல் அனைவருக்கும் பொதுவானது. அதேபோல SDPIயின் கொள்கை வேர்கள் உறுதியானவை. அதன் சேவை நிழல் சாதி மதம் கடந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கிறது. மக்களுக்காக போராடுவதே அரசியல் என்ற இவர்களின் பயணம் தமிழக அரசியலில் ஒரு புதிய திசையை காட்டி வருகிறது. இதன் முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தன் வசப்படுத்தி டெல்லி முதல் குமரி